கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 16 கடைசி பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு உண்மையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அது மிகவும் ஊக்கமாக ஆண்டவரத்துல நம்ம ஜெபிக்கணும். ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாராம், அதுக்கு ஏற்ற பலனை நமக்கு தர வல்லவராக இருக்காரு. அப்ப ஊக்கமா எப்படி ஜெபிப்போம்? கேட்கிற காரியம் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி தொடர்ந்து ஜெபிப்போம்? ஊக்கமா நம்ம கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னா நன்றி சொல்லிட்டு திருப்பி அடுத்த நிகழ்ச்சியை கேட்போம். ஆனா நிறைய நாள் கேட்டுட்டே இருக்கிறேன் ஆனாலும் கிடைக்கல அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு வருகிற செய்தி அல்லது வாக்குத்தத்தம் என்னன்னா, தொடர்ந்து ஜெபிங்க, ஊக்கத்தோட தொடர்ந்து ஜெபிங்க. கண்டிப்பா தேவன் உங்களை உடைய காரியங்களை வாழ்க்கை செய்வார். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் அலெக்சாண்டர் என்ற ஒரு ஊழியர், ஒரு நற்செய்தியாளர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, வங்கிக்கு போனார். பேங்க்குக்கு போன உடனே உங்களுக்கு தெரியும், பேங்க்ல போனா நம்ம லைன்ல நிக்கணும், டோக்கன் எடுக்கணும். அப்புறம் டோக்கன் எடுத்து நம்ம டேர்ன் வரும்போது என்ன செய்ய முடியும், போய் நமக்கான காரியம், ஒருவேளை டெபாசிட் பண்றோமோ இல்ல வித்ட்ரா பண்றோமோ இல்ல டிடி எடுக்கிறோம், எதுவா இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம வரிசையில காத்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு நாள் தான் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த தேவ ஊழியரும் என்ன செஞ்சாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அப்படி வெயிட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு இருந்த காசோலையில அவர் கையிருந்த ஒரு பேப்பர்ல என்ன இருந்திருக்காரு, தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்து, அதை ஒரு காத்திருக்க நேரம் முழுவதும் என்ன செஞ்சாரு, அது ஃபுல்லா என்ன செஞ்சாரு, எழுதி அப்படியே அந்த பேஜே ஃபுல்லா நிரப்பிட்டாங்க. அப்போ அதை நிரப்பிட்டு உடனே அவருடைய பேர் வந்துச்சு. அப்போ அவருடைய டோக்கன் நம்பர் வந்து அவர் போய் அவருடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு சென்றுட்டார். ஆனா அங்க என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த இடத்துல அவருக்கு அப்புறம் ஒரு நபர் என்னச்சுன்னா, ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு ரொம்ப பண பிரச்சனை, அவருடைய ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. சரி பேங்க்ல போய் ஏதாவது பார்க்கலான்னு வந்தப்ப இந்த அவர் காத்துக்கு உட்காந்துட்டு வெயிட்டிங் இடத்துல என்ன செஞ்சுன்னா, அந்த பேப்பர் இருந்துச்சு. அதுல என்ன வசனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் எழுதுனதுதான், தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவருக்கு தோணுச்சு, இவ்வளவு நாள் என்னுடைய சொந்த முயற்சியால என்ன செஞ்சிருக்கேன், நான் போராடி இருக்கேன், ஆனா என்னதான் வந்துச்சு, எனக்கு தோல்விதாச்சு. அப்ப இவர் கேட்டிருக்காரு, இது எனக்கு முன்பதாக இருந்த ஒரு பெயர் என்ன, இது அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னே. அப்போ அவருக்கு அந்த பேரை சொல்றாங்க. அப்போ இந்த பேங்க்குக்கு அந்த பிஸ்னஸ் மேன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எனக்கான செய்தி இந்த 2 வார்த்தையில இருக்குது, எனக்கான செய்தி, எனக்கான தேவை என்னது, இந்த 2 வார்த்தையில இருக்குது, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னாரு, நான் இவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஏன்னா ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன், கேட்டேன் ஆனா தொடர்ந்து கேட்கல, ஒரு தடவை கேட்டேன் கிடைக்கலன்னு நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா இந்த 2 வார்த்தைகள் என்ன செஞ்சு இப்ப ஊக்கப்படுத்துது. நான் என்ன செய்வேன், கண்டிப்பா தொடர்ந்து நான் ஜெபம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எலியா தீர்க்கதரிசி அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யறாரு, சோர்ந்து போனதா என்ன செய்யறாரு, யாக்கோபு சொல்றாரு, யாரு, அவரு கருத்தோடு ஜெபம் பண்ணார். எலியா தீர்க்கதரிசனம் எப்படி ஜெபம் பண்ணாரா, கருத்தாய் ஜெபம் பண்ணார். அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணனால தான் என்ன செஞ்சு, மழை பெய்யாம நின்றுச்சு. திருப்பி கேட்கும் போது திருப்பி அதே போல என்ன செஞ்சாரு, அவர் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்னது, ஆண்டவர்கிட்ட கருத்தாய் கேட்டதுனால அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழிய காலங்கள் எல்லாம் ரொம்ப வெற்றிகரமா இருந்துச்சு. அதுல சோதனைகள் வந்தாலும் அதுல இருந்து என்ன செஞ்ச, பெரிய வெற்றி, அதுல இருந்து அவர் தப்பித்து கொள்ளத்தக்கதான் எல்லா காரியத்திலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். ஒரே வார்த்தை என்னன்னா, தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும், ஒருவேளை நீண்ட நாட்கள் நீங்க கேட்கிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம், ஆனா நமக்கு இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்ன செய்யுங்கன்னா, தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க, ஊக்கமாக ஜெபிங்க. ஜெபம் என்று என்ன இல்லை, நம்ம வாழ்க்கையில எதுவும் கிடையாது. செம்மையானவர்களின் ஜெபமோ எப்படிப்பட்டது, அவருக்கு பிரியம். நீதிமொழிகள்ல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 15:8 என்ன சொல்றது, செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியம். நீங்க செம்மையா இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெயிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாராம், அதை கேட்டு உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கு. அதான் சொல்றாரு, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது என்ன செய்யறாரு, அவருடைய ஊக்கமான ஜெபத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறாரு, அல்லது
பலன் உள்ளதா இருக்கிறது. நீங்க ஊக்கமா ஜெபிப்பீங்கன்னு சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க, மனபாரத்தோட இருங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வீங்க, நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்து எந்திக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் தீர்ந்து ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்வீங்கன்னா உயிருள்ள ஒரு தேவனிடத்துல உங்களுடைய தேவையில சொல்லி இருக்கிறீங்க. நம்ம ஆராதிக்கிற கடவுள் யாரு? உயிருள்ள தேவன். கேட்கிறார். அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்து இருக்கிறது. அவரை நீங்க எழுப்பணும்னு அவசியம் இல்லை. அவர் எப்போது என்ன செய்யறாராம், பூமியில எல்லாரையும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்க்காம விட்டுருவாங்களா? இல்ல என்னுடைய தேவைகளை சந்திக்காம விட்டுருவாங்களா? என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றாம விட்டுருவாங்களா? உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றாமல் விட்டு விடுவாரா? அல்லது நீங்க கஷ்டப்படும் போது அவர் சந்தோஷமா இருப்பார்? இல்லை உங்களை காட்டிலும் அதிகமாக வேதனைப்பட்டு உங்களுடைய காரியங்கள் என்ன செய்வாரா? அதி சீக்கிரமாய் நிறைவேற்றும்படி அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. ஒருவேளை மனுஷர்களை கொண்டு உங்களை தேற்றுவாங்க. இல்லை பண உதவி தேவைன்னா அதற்கான ஆயத்தங்களை பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் தான் நீங்களும் நானும் வணங்குறோம். அதனால நாம செய்ய வேண்டிய காரியம் என்னச்சுன்னா, தொடர்ந்து இடைவிடாமல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன இல்லை, கண்ணீர் விட்டு பரிதாபப்பட்டு அந்த மாதிரி இல்லை. ஊக்கமாக உண்மையான விசுவாசத்தோட தேவன் எனக்கு இதை செய்வார், அப்படி செய்ய தாமதித்தாலும் அது நன்மைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஊக்கத்தோட ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, கிடைக்காத மத்தியிலும் ஊக்கத்தோட ஜெபிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பாரு. அந்த ஜெபமே உங்களுக்கு என்னவா இருக்குமா? பலனா இருக்கும். அப்பேற்பட்ட பலனை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற நடக்கிற இல்லை சாத்தான் கொடுக்கிற சோதனை நம்ம தப்பித்து கொள்வதற்கும் அதிலிருந்து வெளிவதற்கும் அது நமக்கு தேவ பலனாய் இருக்கும். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஊக்கத்தோடு ஜெபிக்கபடி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. இடைவிடாமல் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வீர் என்ற விசுவாசத்தோட இந்த நாளிலும் கூட உங்களுடைய பாதத்துல வருகிறோம் சாமி. கடந்த நாட்களில் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மையான சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாமல் கொடுத்து ஆண்டவரே நல்ல நித்திரைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே எங்களை விழிக்க செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுவாசிக்கிற காற்றை நிறுத்தாதபடிக்கு இம்மட்டுமா ஆதியிலே ஆதாம கூதினது போல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நாசிலே சுவாசத்தை வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் கிருபை எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மை அதிகமாய் நாங்கள் பற்றி கொள்ளவும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே அண்டி ஜீவிக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காணொலி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், அப்படியே தேவைகளை அறிந்திருக்கிறீர், அப்படியே ஊக்கமான வேண்டுதல்களை அறிந்திருக்கிறீர் சாமி. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நல்ல எதிர்காலங்கள் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பெண் கிடைக்கணும் அப்படிலாம் வேண்டிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் ஆண்டவரை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீ எல்லாவற்றுக்கும் அண்ட சராசரத்துக்கும் அதிகாரி ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த கர்த்தர் ஆண்டவரே. ஆகையால் எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை வழிநடத்துங்க சாமி. போக்கிலும் வரத்தினுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்னா அந்த வியாதியில் இருந்தவங்களுக்கு விடுதலை கட்டளிடணுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறோம். கண்ணீரோடு இருப்பாங்கன்னு சொன்னா கண்ணீர்கள்லாம் துடைப்பேன்னு சொன்னீங்களா, அவருடைய கண்ணீர்கள்லாம் துடைத்து சந்தோஷம் சமாதானத்தை கட்டளிடுங்க சாமி. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், சத்தியத்தை எடுத்து செல்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். காலம் கடைசியாக இருக்கிறது என்று சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் கர்த்தாவே. அந்த பிரச்சனை எல்லாம் யாரும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவருடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து இப்படி சத்தியத்தை சுமந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சாமி. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உலகம் போகிற போக்கில மாய்ந்து போய்விடாதபடிக்கு உண்மை நாங்கள் நன்றி ஜீவித்து உடைய ராஜ்யம் வரும் பொழுது இவருக்காக காத்திருந்தோம், இவரே எங்கள் ரட்சகர்கள் கலிக்கிறோம் என்று சொல்கிற அந்த கூட்டத்துல நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் ராஜ்யம் வந்து சரி நீர் கிருபையா இருக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.